மாதம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி குருவாரம் வியாழக்கிழமை அதிகாலை சூரிய உதயம் வானத்திலே ஆகின்றது. அதே நேரத்திலே வள்ளலாருடைய உள்ளமாகிய ஞானாகாசத்திலே அரைப்பெருஞ்சோதி உதயமாகிறது. ரெண்டும் ஒரு சமயத்திலே எழுந்தது. அந்த காட்சியை அவர் உள்ளத்திலே கண்டு அதற்கு மேலேதான் அவர் பாடின பாடலெல்லாம் அரைப்பெருஞ்சோதிக்கு கொண்டு வந்தார். அதற்கு முன்னெல்லாம் அவர் பாடல்களுக்கு மேலே ஆரம்பிக்கும் போது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று எழுதி கொண்டு வந்தார். அந்த அருட்பெருஞ்சோதி காட்சி பெற்ற பின் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற உண்மை மந்திரம் அவருக்கு உள்ளிருந்து வெளிப்பட்டு அருட்பாவிலே பதிவாயிருக்கிறது. அந்த மாதிரி உண்மை வெளிப்பட்ட காலம் அது 1867 வைகாசி மாதம் 11ஆம் தேதி. அப்போது வெளிப்பட்டு அவருக்கு உண்மையை உணர்த்தினது. அது அவர் பூர்ணமாக அவர் தேகத்திலே நிரப்பிக் கொள்வதற்கு 7 ஆண்டு காலம், 67 74 6 ஆதாரம் விழுந்து 7வது நிராதாரத்திலே அது நிறைவு பெற்ற காலம் 74. அப்போதுதான் அது சிறு ஒளியாக தெரிந்தது. வானத்திலேயும் இவர் உள்ளத்திலேயும் அந்த அனுபவம் வெளிப்பட்டது. அதை கொண்டு அவர் இந்த 7 ஆண்டுகளிலே நிறைவு பெற்று தன்னுடைய புற உடம்பை அடியாத சுத்த பிரணவ ஞான தேகமாக ஆக்கி கொண்டு விளங்கக்கூடியவர் ஆகிவிட்டார். ஆனால் அதை உலகிற்கு வெளியெடுத்து சொல்வதற்கும் அதை காட்டுவதற்கும் விரும்பவில்லை. ஏன்? மக்கள் பக்குவம் அடையவில்லை. இவர்கள் புற வடிவத்தையே பார்த்து பார்த்து இவன் அவன் என்று ஒவ்வொருத்தரை மதிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர் பெரிய மகான், அவர் பெரிய சித்தர், அவர் ஞானி, இவர் யோகி என்றெல்லாம் சிலரை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உண்மையிலே ஆண்டவரை தவிர யார் இருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே? எது இருக்கின்றது? ஒன்றுமே இல்லை. அருட்பெருஞ்சோதி அணுவாக ஒவ்வொரு அணுவிலேயும் உள்ளீடாக இருந்து புறத்திலே எல்லா வடிவத்தையும் பெற்றிருக்கிறது. எல்லா அணு முதல் அண்டம் வரைக்கும் உள்ள எல்லா தோற்றமும் அந்த ஆண்டவர் தான் பெற்றிருக்கின்றார். ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு மனிதனும் அந்த அருட்பெருஞ்சோதியினுடைய விரிவுதான்